ராதிகா கேக்குறாங்க கோபி கிட்ட, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க? கோபி சொல்றாரு, பாக்யா என்ன வேணாலும் பண்ணுவா, நான் சும்மா இருக்கணுமா பாத்துக்கிட்டு? கோபி, அவங்க உங்களை என்ன பண்ணுனாங்க? ராதிகா, அதான் வீட்டை விட்டு துரத்திட்டாளே. கோபி, பாக்யா வீட்டுல இருந்து அவங்க துரத்துனாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? கோபி சொல்றாரு, அத மாத்திரமா பண்ணுனா, என் மொத்த குடும்பத்தையும் என்ன விட்டுட்டு பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாளே. கோபி, யாரு பசங்களை யாருக்கிட்ட இருந்து பிரிச்சாங்க? யாரும் பிரிக்கல கோபி, பிரிக்க பாக்குறாங்கன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். அந்த பாக்யா எனக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் பெரிய சுவரையே கட்டி வச்சிருந்தா. கடைசி காலத்துல எங்க அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை கூட என்ன செய்ய விடல. கடைசியில யாரு கொல்லி வச்சது எங்க அப்பாவுக்கு? அந்த பாக்யா தான் கொல்லியே வச்சா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஒண்ணுமே பண்ணாம எவ்வளவு காலம்தான் அமைதியாவே இருக்கிறது? அதனாலதான் நான் செய்ய வேண்டியதை செஞ்சேன் கோபி. அதனால எந்த எல்லைக்கு வேணாலும் நீங்க போவீங்களா கோபி? இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம தப்பிச்சிடலான்னு நினைச்சீங்களா? மாட்டினா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா கோபி? உங்களை நம்பி வந்தேனே, என்னையும் மகிவையும் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? எங்க எல்லாரையும் விடவும் உங்களுக்கு பாக்யாதான் ரொம்ப முக்கியமோ? அவங்கள அழிக்கிறதா நினைச்சுக்கிட்டு என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் சேர்த்து அழிக்கிறீங்க. ராதிகா, பாக்யா என்னமோ பேசிட்டு போறா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஆகாது ராதிகா. கோபி, நடக்கல, நடந்துச்சுன்னா என்ன பண்றது? ராதிகா, பாக்யலட்சுமி இருக்காளே, ஒன்னும் தெரியாத மாதிரி அவளோட நடிப்ப டெய்லி காமிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் கூட ராதிகா உன் கூட நிம்மதியாவே இருக்க வர மாட்டேரா. காதுக்குள்ள போன எறும்பு மாதிரி குடஞ்சுக்கிட்டே இருக்கா. அவ பண்றது மாத்திரம் யாரு கண்ணுக்கும் தெரியவே தெரியாது. அதுவும் நான் பண்ணுனேன்னா எல்லாரு கண்ணுக்கும் பெருசா தெரியுது. எப்பயுமே நான் நல்லவனா இருக்கணும்னா எப்படி அத்தை அதெல்லாம் சாத்தியப்படும்? மாப்பிள்ள, உங்க வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. நான் ராதிகா கிட்ட நான் பேசுறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மாப்பிள்ள, என் பொண்ணுகிட்ட நான் பேசுற முடியும், நீங்க என் பொண்ணுகிட்ட பேச வேண்டாம். நாளை சந்திப்போம்.